ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் அரேஸ் பார்த்தோம், மல்டிடன் அரே பார்த்தோம். நான் ஒண்ணே ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குல்ல, என்னது ஜாக் டெரே மிச்சம் இருக்குல்ல. அந்த மீதி இருக்கிற ஜாக் டெரேவில் பார்த்து முடிச்சுட்ருவோம். சரிங்களா? ஜாக் டெரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன், தேவைன்னு சொல்ல மாட்டேன். லைக் அது ஒரு சில இடத்துல சுச்சுவேஷனில் தேவைப்படலாம், தேவைப்படாமலும் போகலாம். சரிங்களா? ஆனால் அதுக்குன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்காம நல்லது கிடையாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அந்த ஜாக் டெரே எப்படி கிரியேட் பண்ணலாம், அதோட யூசேஜ் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா ஜாக் டெரேவை அரே ஆஃப் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அரே ஆஃப் அரேனா என்ன? அரேக்குள்ள ஒரு அரே. சரிங்களா? லூப்புக்குள்ள ஒரு லூப் கிரியேட் பண்ற மாதிரி, இஃப்க்குள்ள ஒரு இஃப் கிரியேட் பண்ற மாதிரி அரேக்கு உள்ள ஒரு அரேவை கிரியேட் பண்றோம். அதுதான் ஜாக் அரே. சரிங்களா? அதை பத்தி டீடைலா இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். பிராக்டிகலாவும் சரி, தியரிட்டிக்கலாவும் சரி. சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் என்ன அப்படின்னா இந்த எபிசோட் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாக் டெரே பற்றி பார்க்க போகிறோம். ஜாக் டெரேக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஜாக் டெரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருக்கேன். ஜாக் டெரே இஸ் லைக் அரே ஆஃப் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெஸ்டட் எப்படின்னா நெஸ்டட் கிளாஸ், நெஸ்டட் இஃப், நெஸ்டட் லூப் மாதிரி ஒரு அரேக்குள்ளே ஒரு அரே இருக்கிறது தான் ஜாக் டெரே. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாதுல்ல. இந்த இடத்துல ஒரு மல்டி டைமென்ஷன் அரேவை ஒரு டேக் சாரி 2 டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரே. இது வந்து டேபிளர் அரே, ரெக்டாங்குலர் அரே அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் டைமென்ஷன் அரே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்னும் ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்கும். அதுதான் ஜாக் டெரே. இப்போ மல்டி டைமென்ஷன் அரேல என்ன ஒன்றுனா, 2 டைமென்ஷன் அரேல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எப்படின்னா எல்லா ரோலையும் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். எப்படியா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இங்கே வந்து 4 எலிமெண்ட் இருக்குன்னா, ரெண்டாவது ரோலையும் 4 இருக்கணும், மூணாவது ரோலையும் 4 இருக்கணும், நாலாவது ரோலையும் 4 இருக்கணும். எத்தனை ரோ இருக்கோ எல்லாத்துலேயும் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் மல்டி டைமென்ஷன் அரே. எல்லா ரோலையும் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் ஜாக் டெரேல அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலமுக்கும் இத்தனை தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேடியம், ஓகேங்களா? ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, இல்லை ஏதாவது இல்லை தேட்டருக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. தேட்டருக்கு போகும்போது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கும், இதாக தான் இருக்கும். உள்ள ஒரு 200 சீட் இருக்குன்னா 200 சீட்டு தான், அது கரெக்டு தான். சரிங்களா? இந்த ரெண்டு வழியாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, இல்லை 3 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேட்டரில் பால்கனி 2, கீழே 2 அப்படின்ட்டு இந்த 4 என்ட்ரன்ஸ் வழியாகவும் பீப்புள்ஸ் உள்ள போவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக எத்தனை பேர் தான் போகணும்னு ஏதோ சொல்ல முடியுமா? என்ட்ரன்ஸ் ஏ, என்ட்ரன்ஸ் பி, என்ட்ரன்ஸ் சி, என்ட்ரன்ஸ் டி. ஓகேங்களா? எனக்கு என்ட்ரன்ஸ் ஏ வழியாக 100 பேர் போயிடலாம். சரிங்களா? எனக்கு மொத்தம் 200 சீட் இருக்குது. 200 சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு, டிக்கெட் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. 4 என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் ஏ வழியாக 100 பேர் உள்ள போயிடலாம்னு வச்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக இருக்கிற சீட் வந்து என்னென்னா 200 சீட்ஸ். ஓகேங்களா? 200 சீட் இருக்குது என்கிட்ட. என்ட்ரன்ஸ் ஏன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி ஐ ஹாவ் என்ட்ரன்ஸ் பி, அதே மாதிரி ஐ ஹாவ் என்ட்ரன்ஸ் சி, and also I have called entrance B. நான் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸ் ஏ வழியாக 100 பேர் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரன்ஸ் ஏ வழியாக 100 பேர் நான் வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற 100 பேர் தான். 100 பேர் இந்த இது வழியாக எப்படி போகணுன்றோம் அவங்களோட விருப்பம் தான். இப்போ சப்போஸ் மறுபடியும் என்ட்ரன்ஸ் பி வழியாக வந்து ஒரு 42 பேர் போயிட்டாங்க. சரிங்களா? என்ட்ரன்ஸ் சி வழியாக எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னா ஒரு 38 பேர் போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ட்ரன்ஸ் டி வழியாக எத்தனை பேர் போயிருப்பாங்க, பேலன்ஸ் எத்தனை இருக்காங்க அப்படின்னா 100, 142, 150, 180, பேலன்ஸ் 20 பேர். இப்போ இதில் எது ஸ்டேபிளாக இருக்குது, இதில் ஸ்டாண்டர்டான விஷயம் என்ன? இந்த டைம் போகும்போது இப்படி போயிருக்காங்க. இது சப்போஸ் அடுத்த ஷோ போகும்போது அப்படியே மாறலாம். அடுத்த ஷோ போகும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக வெறும் 10 பேர் கூட போகலாம். டி என்ட்ரன்ஸ் வழியாக சம்திங் மேலே 150 பேர் கூட போயிடலாம். என்ட்ரன்ஸ் சி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போயிடலாம். பி என்ட்ரன்ஸ் யாரும் யூஸ் பண்ணாமலே கூட போகலாம், யாரும் போகாமலே கூட இருக்கலாம். இல்லை இதில் வந்து ஒரு 38 பேர் போயிட்டு இந்த பி என்ட்ரன்ஸ் வழியாக வெறும் 2 பேர் மட்டும் கூட போகலாம். சரியா? இந்த பி என்ட்ரன்ஸ் வழியாக எப்படி வெறும் 2 பேர் மட்டும் கூட போகலாம். அதை நம்மளால சூஸ் பண்ண முடியாதுல்ல இந்த வழியாக. லைக் இங்கே என்னால் சூஸ் பண்ண முடிஞ்ச விஷயம் என்னன்னா, என்ட்ரன்ஸஸ் எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குன்னு அதை மட்டும் தான் ஃபிக்ஸடாக வைக்க முடியுமே தவிர்த்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக எத்தனை பேர் போகணும், இந்த என்ட்ரன்ஸ் வழியாக எத்தனை பேர் போகணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு கால்குலஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஜாக் டெரே. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ சேம் திங் இதே தான். என்ட்ரன்ஸ்லேயே ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஒரு இதை வச்சுப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக 100 பேர் ஸ்கேன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த என்ட்ரன்ஸ் வழியாக 50 பேர் கூட ஸ்கேன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி போகிறது அது எல்லாமே என்னாகும், ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும். என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் ஆள் வர அது எல்லாமே ஒவ்வொரு 100 பேரோட ரெக்கார்டு அந்த என்ட்ரன்ஸோட பேரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அடுத்து பியில் 42 பேர் போகிறாங்கன்னா 42 பேர் அதுக்கான இடத்துல வந்து 42 பேர் ஸ்டோர் ஆயிரும் எனக்கு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு ஓவரால் ரிசல்ட்.
எனக்கு ஏபிசிடி இந்த 4ம் சேர்ந்ததுக்கப்புறம் ஓவரால் ரிசல்ட்டாக வரதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஓவரால் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வரல அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவேன். அதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னன்னா ஜாக் டெரே. ஓகேங்களா, ஜாக் டெரேயோட சிம்பிள்னா டபுள்ஸ் 2 ஸ்கொயர் பேசஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் வந்து அதே மாதிரி டிக்கெட்ஸ் அப்படின்னா வைப்போம். டிக்கெட் அப்படின்னு வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு சேம் திங், அதுக்கும் அப்படி தான். எப்படி இதெல்லாம் சிம்பிள் இதே மாதிரி தான் இருக்கும். நியூ இன்ட்டு. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் எது ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ரோ எத்தனை இதுன்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக. எத்தனை என்ட்ரன்ஸ், என்கிட்ட 4 என்ட்ரன்ஸ் இருக்கா, ஸோ அந்த 4 என்ட்ரன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ 4. சரிங்களா, இது மட்டும் தான் எல்லாம் டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே வர இதையும் நான் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இங்கேயே வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கேயே நான் வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா, இங்கே எப்படி வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா நியூ இன்ட், இப்படி தான் வேல்யூ அசைன் பண்ணுவோம். நியூ இன்ட் ஆஃப் 4 இருக்கா, ஸோ அதே மாதிரி 4 தான் கொடுக்கணும். நியூ இன்ட் ஆஃப் ஓகே. அதுக்கப்புறம் நியூ இன்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு 4. இப்போ சப்போஸ் இதில் 3 மட்டும் தான் இருக்குது, நான் வந்து டிஏ கன்சிடர் பண்ணல. ஸோ நான் 3 மட்டும் தான் வச்சுருக்கேன்னா 3 மட்டும் போதும். இல்லை 4னா 4 என்ட்ரன்ஸ். இது ஒவ்வொன்றும் ஒரு என்ட்ரன்ஸை டிஃபைன் பண்ணும். சரிங்களா, 4 வச்சிருக்கேன்னா ஸோ இது வந்து 4 என்ட்ரன்ஸை டிஃபைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு 10 பேர் போகிறாங்க. நான் இந்த அளவுக்கு போல் கம்மிக்கமாக வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக 10 பேர் போகலாம். இப்போ இது செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக மேபி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு 10 பேர், செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு 6 பேர் போகிறாங்க, தேர்ட் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு 3 பேர் மட்டும் போகிறாங்க, மறுபடியும் ஃபோர்த் என்ட்ரன்ஸ் வழியாக ஒரு 5 பேர் போகிறாங்க, இல்லை 4 பேர் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்ல. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அவுட்புட்டாக வருமா, 10 16 20 23, மொத்தத்துக்கு 23 அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆனால் இது 4 என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு ஸ்டேபிளாக இருக்குமா. இந்த மாதிரியான விஷயத்தை லைக் அந்த தேட்டரே கன்சிடர் பண்ணுவோம், இல்லை ஸ்டேடியம் கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ட்ரி பர்மிட்ஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுதான். இப்போ எப்படின்னா ஏதாவது கான்சர்ட் நடக்குது அப்படின்னா என்ட்ரி அங்கங்கே என்ட்ரி நடக்கும். ஒவ்வொரு என்ட்ரிலையும் வரது என்னன்னா டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க ஓவரால் என்ன பண்ணால் ஓவராலாக டிக்கெட்டு எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, பாசஸ் எத்தனை என்ட்ரி பாஸ் ஸ்கேன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிலையும் எத்தனை பாசஸை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல. இதுதான் ஓவராலாக செக் பண்ணுறதுக்கு இதுவும், ஒவ்வொரு என்ட்ரி பாஸ்லையும் செக் பண்ணுறதுக்கு இதுவும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜாக் டெரே. ஸோ இதில் என்னன்னா காலம்ஸ் ஈக்குவலாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா, இதை இப்படி டிக்ளேர் பண்ணலாம். இங்கே நான் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா 4 4 என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, எவ்வளோனா இருக்கலாம். இப்படி இல்லாமலும் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமலும் டிஃபைன் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறது எப்படியும் அதே மாதிரி தான். சரிங்களா, இதுதான் ஜாக் டெரே. இப்படி தான் ஒரு ஜாக் டெரேவை டிக்ளேர் பண்ணுவோம். இது அந்தளவுக்கு மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் மெட்டாடேட்டா யூஸ் பண்ணும்போது மேபி இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி லைக் ஒரு கான்செப்ட் எங்கெல்லாம் யூஸ் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், எல்லாமே யூஸ் ஆகும். அது சினாரியோவை பொறுத்து. சரிங்களா, இதை அப்படியே கோட் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா. இதே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, இங்கே நான் அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஒரு நியூ டிக்கெட் லைக் சம்திங். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன்டிஜர், நியூ இன்டிஜர். சரிங்களா, இந்த இடத்துல இப்போ நான் 4ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 4 தான். இப்போ சப்போஸ் 3 கொடுத்துட்டேன் அப்படின்னா 3 என்ட்ரன்ஸ் இங்கே எரர் ஆயிரும். சரிங்களா, இது கொடுத்து டிக்ளேர் பண்ணலாம், இது இப்படியும் பண்ணலாம், இப்படி இல்லாமல் இப்படியும் எடுத்துடலாம். இதுக்குள்ளே இன்னொரு அட்வான்டேஜ்னா உள்ள நான் டிசைன் பண்ணலாம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் வழியாக எத்தனை பேர் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். ஒரு என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக மேக்ஸ் இத்தனை பேர் தான் வரணும், 10 பேர்னா 10 பேர் தான் வரணும். செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக 6 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அங்கே என்ன பண்ண அங்கேயும் போயிட்டு என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், இங்கே பாஸ் முடிஞ்சு அடுத்த பேர் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்கல்ல. ஏன்னா ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க, 1 2 3 ஏபிசின்னு வச்சிருப்பாங்க. ஏல வந்து ப்ரீமியமில் ஒரு 40 பேர் மட்டும், ஒரு 200 பேர் அகாமடேட் பண்ணுவாங்க ப்ரீமியமில், அல்ட்ரா ப்ரீமியம். அப்புறம் ப்ரீமியமில் ஒரு 1000 பீப்புள்ஸ்,
அப்புறம் தேர்ட் கிளாஸில் 3000 4000 பீப்புள்ஸ். அப்போ ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்ட்டு வச்சுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்கல்ல, இங்கே எத்தனை பேர் தான் போகணும், இதில் எத்தனை பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இடம் தான், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ஜாக் டரே. சரிங்களா, ஜாக் டரேவை அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். சேம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாமே தேவை தான், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்ப்போம், அதுக்கு மேலே எதுவும் பெருசாக தேவையில்லை. சாரி, எப்படின்னா இதில் எப்படின்னா இதுலையும் நம்ம அதை கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான் இதில் நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேயில் ஒரு மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்ணோம், சிங்கிள் டைமென்ஷனல் அரேயில் ஒரு மாதிரி எடுத்தோம், எத்தனை தடவை இட்ரேட் ஆகணும் லூப்பை இது பண்ணோம். இதில் எப்படி பண்ணுறது? சரிங்களா, சேம் திங் இதுலையும் அப்படி தான். இன்டிஜர் I is equal to 0, I less than AR dot get length of 0. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லென்த் இங்கே இருக்கும்ல, இதில் எத்தனை இருக்குன்னு கன்சிடர் பண்ணுறது. இதுதான் இந்த 0, இதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கெட் லென்த் ஆஃப் 0 I ப்ளஸ் ப்ளஸ். இது ஓகே. அந்த செகண்ட் என்னன்னா சேம் திங், எப்பயும் போல் ஜே லூப் தான். இன்டிஜர் j is equal to 0, ஆனால் எங்கன்னா j less than AR of AR இல்லை, சாரி ஆக்ஸ் கிடையாது, டிக்கெட்டில் நினச்சிருங்க, டிக்கெட் இந்த இடத்துலனா ticket of I, ticket of I dot get length of 0, ticket of I dot get length னு போகலாம், அப்படி இல்லைனா dot length same thing. ticket of I அப்படின்னா இது இண்டிவிஜுவல் அரே, ticket of I இப்போ I வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ I 0னா இந்த அரேயோட லென்த்தை எடுத்துக்கும் 10 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ I வந்து 1 அப்படின்னா இந்த இதோட லென்த் எடுத்துக்கும், I2 அப்படின்னா இதோட லென்த் எடுத்துக்கும், I3 அப்படின்னா இதோட லென்த் எடுத்துக்கும். அவ்வளோதான். இப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் திங், கன்சோல் டாட் ரைட் 2 ப்ளஸ் டிக்கெட் ஆஃப் இப்படி I, J. சரிங்களா, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இங்கே இதை செக் பண்ணி பார்ப்போம். சாரி இங்கே என்னன்னா சேர்ந்து இருக்கும், மன்னிச்சிருங்க, கெட் லென்த் ஆஃப் 0, என்ன டிக்கெட் ஆஃப் I, J is equal to ticket dot get length I plus plus is equal to 0, I less than ticket of I dot get length. சாரி, இங்கே J plus plus கொடுக்க மறந்துட்டேன், சொல்ல மாட்டீங்களா? சரி, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, மன்னிச்சிருங்க. J plus அது இன்ஃபினிட் லூப்ல அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர். சாரி, இங்கேயும் ஜேங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கேன் நான், சேம் டிக்ளேர் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஜே லூப் கரெக்டாக வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் லூப்பில் 1 to 10, 1 to 6, 1 to 3, 1 to 4 வந்துருச்சா? அவ்வளோதான் ஜாக் டரே. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தான், அந்த ஒரு கான்செப்ட்கான என்ட்ரன்ஸு, ஒரு டிக்கெட், ஒரு தேட்டரில் வர என்ட்ரி, பர்மிட்ஸ், ஒரு ஸ்டேடியமில் உள்ள போகிற என்ட்ரி, இதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் ஜாக் டரே. அதை மேபி அப்படி தான், அந்த மாதிரியான ஒரு பேஸஸில் தான். இதை மல்டி டைமென்ஷனல் அரே எப்படின்னா, இப்போது ட்ரெயின் டிக்கெட்ஸ், பஸ் டிக்கெட்ஸ், ஒரு பஸ்ஸில் ரோஸும் ஈக்குவலாக இருக்கும், காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும்ல. ட்ரெயின்னா ஒரு ரோ எத்தனை காலம், அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் ட்ரெயினில், அந்த மாதிரி இடத்துல அது யூஸ் பண்ணலாம். அரேஸ் வந்து ஜென்ரலாக ஒரு ரோ மென்ஷன் பண்ணுற, ஜஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணுற இடத்துல அரே ரோஸை யூஸ் பண்ணலாம், சரி சிங்கிள் டைமென்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே டிபெண்ட்ஸ் அண்ட் நீட் அண்ட் வேர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை தெரிஞ்ச டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு எல்லாருமே போயிடுவாங்க, ஸ்டாக்கு, கியூ, லிஸ்ட்டு, ஆஷெட்டு, ஆஸ்டேபிள் அப்படியும் போயிடுவாங்க. அரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, ஏன் எடுத்தோன்னே போகணும் அங்கே, அரேவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து போவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அரே இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், தெளிவாக படிங்க, பொறுமையாக படிங்க. லைக் நான் எல்லாருக்கும் வெப்சைட் வேணால் ரெஃபர் பண்ணுறேன், W3 Resources அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. W3 ஸ்கூல்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு டுட்டோரியல். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு W3 Resource அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ரெஃபர் பண்ணுறேங்க பாருங்கள். C# எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கா, மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. C# எல்லாமே இருக்கும் இதில். டேட் அண்ட் டைம், ஸ்ட்ரக்சர்ஸ், சாரி இதில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், பேசிக் அல்காரிதம், அரே, ஓகேங்களா. எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா
எக்ஸசைஸ் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் மீ எக்ஸ்பிளைன் போட்டிங்கன்னா அது இருக்கும். உள்ள கோடும் இருக்கும். நீங்களும் அதை கோட் பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். W3 ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபார் ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்கள்.